Shorten Tamil Junior Grade February 2009. Get ready for the dictation. 5 seconds. Get ready. Start. அன்பர்களே நண்பர்களே வணக்கம். 24வது வணிகர் தின விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை தொடங்கி வைக்கும் வாய்ப்பினை பெற்றமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமது மக்களில் 70% பேர் கிராமங்களிலே குக்கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் விவசாயத்தையே நம்பி வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் இந்தியாவின் முதுகெலும்பு என்றால் நமது வணிகர்கள் இரத்த நாளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை உணர்ந்துதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வணிகர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறார்கள் என்பதை இத்தருணத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். வணிகர்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்பதை பட்டியலிடும்போது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பலமுனை வரியை ஒருமுனை வரியாக மாற்றினார்கள். வணிகர் நல வாரியத்தை அமைத்து அதன் மூலமாக வழங்கப்பட்ட பல சலுகைகள் கடந்த காலத்தில் குறைக்கப்பட்டன. நம்முடைய முதல்வர் அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்றவுடன் குறைக்கப்பட்ட அந்த சலுகைகளை உயர்த்தினார்கள். திட்டமிட்ட பணிகள் எதுவும் நடைபெறாத நிலையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 8000 கோடி ரூபாய்க்கு மேல் அந்நிய முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த விலையில் மக்களுக்கு தரமான பொருட்கள் கிடைக்க வேண்டும். சேவையோடு கூடிய மாற்றங்கள் வந்தால் தான் முன்னேற்றம் வரும். நம்மாலும் செய்ய முடியும் என்று போட்டி போட்டு செய்ய வேண்டும். தொலைபேசியில் ₹1 இந்தியா முழுவதும் பேசும் திட்டம் கொண்டுவரப்பட்ட போது பெரும் லாபம் ஈட்டிக் கொண்டிருந்த முதலாளிகள் அதை தடுக்க முயற்சி செய்தார்கள். அரசு உறுதியாக செயல்பட்டதால் இன்று அந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தடுத்தவர்களும் ₹1 பேசும் திட்டத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். இருப்பினும் அவர்களுக்கு இழப்பு எதுவும் இல்லை. லாபத்தில் தான் போகிறது. எனவே மாற்றங்கள் வரும்போது அவற்றை கண்டு தடுமாற்றம் அடைய வேண்டியதில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வணிகர் நல வாரிய உறுப்பினர்களுக்கான குடும்ப நல நிதி 2.5 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதை நீங்கள்
அறிவீர்கள். மேலும் உங்களுடைய கோரிக்கை அரசு கனிவுடன் பரிசீலிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். தஞ்சாவூர் மேட்டு தெருவில் உள்ள கால்நடை தீவன உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் மேலாளர், திருநெல்வேலி மாரியம்மன் கோயில் தெருவில் உள்ள கால்நடை தீவன பண்டகசாலை நிர்வாகிக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், எங்கள் நிறுவனத்தின் உறுப்பினர்களான படித்த இளைஞர்கள் சுய தொழில் முறையில் வித்தியாசமான கால்நடை தீவனங்களை உற்பத்தி செய்து வருகிறார்கள். தற்போது கோரைப்புல், சோளத்தட்டை, வைக்கோல், நவதானியங்கள் ஆகியவற்றை கொண்டு சுகாதார முறையில் கூட்டு தீவனம் ஒன்றை தயாரித்துள்ளார்கள். கறவை மாடுகளுக்கு என்றே தயாரிக்கப்பட்ட தீவனம் இது. இதை உட்கொண்ட பசுக்கள் அதிகமாக பால் கொடுக்கின்றன. வெண்ணையும் அதிகமாக கிடைக்கிறது. இத்தீவனத்தை பயன்படுத்துகிறவர்கள் அதிக ஆதாயம் பெறுகிறார்கள். ஆகவே வாடிக்கையாளர்களிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மாதிரிக்காக ஒரு மூட்டை தீவனம் அனுப்பியுள்ளோம். தாங்களும் ஆதரவளிக்க வேண்டுகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.